ஐயா மெக்காலே, தாமஸ் பேபிங்டன் மெக்காலே, அவர் நம்முடைய சென்னை மாநகரத்துக்கு வர்றார் 1859 காலகட்டத்தில். இங்கிருந்து பல்லக்கு மூலமாக மைசூர் வழியாக ஊட்டிக்கு போறார் மெக்காலே. ஊட்டியில போய் அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னாங்க ஐயா, இந்தியன் பீனல் கோடை எழுதுறார், ஐபிசி 1860. அதே மெக்காலே இந்தியாவுடைய கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 1856 வந்த வூட்ஸ் டிஸ்பேட்ச் அதை மையமா வச்சு கல்வி முறை எழுதுறார். ஸோ இந்தியாவில் மட்டும்தான் மெக்காலே என்கின்ற மனிதன் நம்முடைய கிரிமினல் சட்டத்தையும் எழுதுகின்றான், நம்முடைய மக்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கல்வி முறை எழுதுறார். ஸோ 1860 இருந்த இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ரொம்ப நீண்ட நாட்களாக ஒரு பெரிய கோரிக்கை, இதில் மாற்றம் வர வேண்டும். பனிஷ்மெண்ட் ஓரியன்டாக மட்டும் இருக்கு, இது ரிஃபார்ம் ஓரியன்டாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற நீண்ட நெடிய குற்றச்சாட்டு பல ஆண்டு காலமாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு நம்முடைய அரசு யார் இந்த புல்லட்டை பைட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க, ஹூ வில் பைட் திஸ் புல்லட் அப்படின்னு. இன்னைக்கு நம்முடைய அரசு, நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் he has bitten that bullet. இன்னைக்கு பாராளுமன்றத்திலே இரு அவையிலே இதற்காக புதிய சட்டத்தை நாம் கொண்டு வந்து 177 செக்ஷனை மாற்றி 9 புதிய செக்ஷனை உள்ளே நாம் கொண்டு வந்து 14 செக்ஷனை முழுவதுமாக எடுத்து ரீஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஐபிசியினுடைய அஃபென்சஸ் அந்த செக்ஷன் ரீஆர்டர் பண்ணிங்கய்யா. சாப்டர் செக்ஷன் 4ல் முதலாக கம்யூனிட்டி சர்வீஸை ஒரு பனிஷ்மெண்ட்டா, எப்படி மேலை நாடுகளில் சிறு சிறு குற்றங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்கறத இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில் கம்யூனிட்டி சர்வீஸ் செக்ஷன் 4ல் ஒரு மைனர் பனிஷ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே நம்ம நீதிமன்றத்தை பர்டன் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஐயா டெக்னாலஜிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். குறிப்பாக ஒரு காவல்துறை சர்ச் பண்ணக்கூடிய கிரிமினல் கேசஸ் எல்லாமே வீடியோகிராஃபி இல்லாமல் அதில் என்ன கிடைத்தாலும் கூட இன்அட்மிசபிள் என்கின்றது எல்லாம் இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கோம். இந்த 3 சட்டங்கள், குறிப்பாக பாரதிய நியாய சங்கீதா பில், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பில், பாரதிய சாட்சி பில், இந்த 3ம் கூட மிக நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்னைக்கு இதில் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரி, உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அடிக்கடி நம்மளை யாரோ கேஸ் போட்டு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய நரேந்திர மோடி ஐயா மீது சுப்ரீம் கோர்ட்டில் தொடுக்கப்பட்ட வழக்குகள்லாம் நீங்கள் பாருங்கள். நம்முடைய மத்திய அரசின் மீது ரஃபேல் விமானம் வாங்கிய பொழுது இவர்கள் ஊழல் செய்திருக்கின்றார்கள் என்று வழக்கு தொடர்ந்தாங்க. உச்சநீதிமன்றம் தன்னுடைய 14 டிசம்பர் 2018 அதற்கான ஃபைனல் தீர்ப்பு கொடுத்தாங்க. எல்லா பெட்டிஷனையும் டிஸ்மிஸ் பண்ணி, அதன் பிறகு போட்ட ரிவ்யூ பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி மே 10, 2020 காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜி சுப்ரீம் கோர்ட்டில் ரஃபேல் கேஸை பொறுத்தவரை கொடுக்க வேண்டி இருந்தது. ரஃபேல் கேஸை பற்றி